எங்கே பிறந்தார், ஏது பிறந்தார், எப்படி ஏறார், அதுக்கு ஏறுவதற்கு எங்கே போகிறான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது 2ஆம் அதிகாரத்துக்கும் 3ஆம் அதிகாரத்துக்கும் எவ்வளோ வருஷம் வித்தியாசம்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் வித்தியாசம் இருக்குது. யோவான் ஸ்நானன் என்ன பண்ணுறாரு? ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அங்கே போய் ஏசுக்கு ஞானஸ்நானத்தை எடுக்கிறாரு. 4ஆம் அதிகாரத்துக்கு என்ன பண்ணுறாரு? ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சோதிக்கப்படுறார். சோதனைக்கு வெற்றி பெற்று தான் அப்புறம் பண்ணப்படுறாரு, ஊழியத்துக்கு வராரு. சரிங்களா? இயேசு கிறிஸ்து அவர் ராஜா என்பதை இந்த புத்தகம் காண்பிக்கிறது. இந்த ராஜா என்பதை புத்தகம் காண்பிக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான பிஷாப் பண்றோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. யாருடைய வம்ச வரலாறா? ஏன்னா என்னுடைய வம்சம்னா எப்படி குறிப்பிடணும்? அப்படிதான் போவோம். மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய வம்ச வரலாறு இல்லை. ஆனா வேதத்துல இவ்வளவு வம்சத்தை எழுதி இது ஒரு புத்தகம் தான் எழுதப்பட்டிருக்கு. இது மாதிரி ஆபிரகாமின் குமாரனாகியும் தாவீதின் குமாரன் இருக்கார். அப்ப யார் 2 பேருக்கு யாரா வராது? அந்த வம்சத்தில் தாய் தகப்பன், அதாவது பிதாக்கள் மத்தியில வராது. இப்போ அவன் வம்சத்தை சும்மா அந்த ஒரே வசனத்தை சொல்லிட்டா போதாது இல்லையா? அவருடைய விளக்கத்தை சொல்றாரு சாட்சிகளோட. என்ன சொல்றாரு? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், அவன் சகோதரர்கள் அப்படின்னா என்ன? அன்னதம்முலனும் கண்ணனும் அவனை இயேசுக்கு இப்போ யாக்கோபு யூதாவை பெற்றால் அவங்க கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர்? யாக்கோபு பிள்ளைங்க எத்தனை பேருங்க? 12 பேருங்க. யூதா சகோதரன் சொன்னாக்கா அந்த 12 பேர் பெற்றான்னு யாக்கோபுன்னு அர்த்தம். வம்சத்தை தெரிஞ்சுக்கிட்டா பேசினார். ஏன்னா இது நிறைய பேர் படிக்கிறது இல்லை. 1ஆம் கிளாஸ் என்ன பண்றது இல்லை. யாரை பெற்றான்னு நமக்கு அந்த பேருனா பழைய ஏற்பாடு பேருன்னா கொஞ்சம் புரியாது இருக்கும். அடுத்தது யூதா பாரேசை பெற்றான், சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். புரியுதா? யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அமிதாவை பெற்றான். அமிதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். இல்லையா? இப்போ ராகாப் யார் அந்த இடத்துல? இந்த வம்சத்துக்குரியவள் அல்ல. ராகாப் எங்க படிக்கிறோம்? நம்ம ராகாப் எங்க படிக்கிறோம்? எந்த புத்தகத்தில் படிக்கிறோம்? அதுக்கு 66 மனப்பாடம் பண்ணணும். எந்த புத்தகத்தில் படிக்கிறோம்? ஒரு அவுட்லைன் எடுத்துங்க. அது எங்க வருது? ரைட், விட்டுருங்க. அப்புறம் அதாவது எதுக்கு வம்சம் எடுத்தாங்கன்னா பழைய ஏற்பாடு சரித்திரம் தெரிஞ்சாதான் வம்சம். சாதாரணமா என்ன பழைய யோசுவார் பழைய ஏற்பாட்டில் என்ன வருதுன்னா ஆபிரகாம் அங்கதான் வருது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு குமார்னு எல்லாருக்கும் தெரியும். ஈசாக்கு யாக்கோபு வருது. அந்த யாக்கோபுக்கு ஏசா கூட போனா அதை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் யாக்கோபு 12 பேர் வராங்க. அந்த 12 பேர் தான் எல்லாம் வராங்க இல்லையா? அதுல யூதா கோத்திரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க இல்ல? இப்போ இவங்கெல்லாம் ஒரு இடத்துல அடிமையா இருக்கிறாங்க இல்லையா? வெளியில வராங்களே, கானாந்தேசத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்றாங்க இல்லையா? எங்க வந்துடுறாங்க? இப்போ செங்கல்லாம் பிரிச்சு வனாந்தரத்துக்கு வந்துடுறாங்க. வனாந்தரத்துல எங்க போனவங்க? கானானுக்கு போனோம். கானானுக்கு போறதுக்கு முன்னாடி மோசே யார அனுப்புறாரு? யார? எதை பார்த்தவர் சொல்லி கானான போய் வேறு பார்த்தவர் சொல்றாரு. எத்தனை பேர் அனுப்புறாரு? 12 பேர் அனுப்புறாரு. ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தர் 12 பேர் அனுப்புறாங்க. 10 பேர் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அனுப்பது எத்தனை பேர்? 12 பேர் அனுப்புறாங்க. இப்போ இவங்க போனவங்க அது என்ன பட்டணம்? அது பெரிய பட்டணம், மதில் சூழ்ந்த பட்டணம், எரிகோ பட்டணம் இல்லையா? இப்போ அந்த பட்டணத்தை தாண்டினாக்கா அந்த மதில் தாண்டி தான் அவங்க போகணும். அப்படி போகும்போது இவங்க எங்க போய் தங்குறாங்க? மேல அப்ப ராகாப் எங்க வராங்க? வனாந்தத்துல கடைசி காலத்துல இவங்க வேவு பார்க்கிற டைம்ல வராங்க.
அப்ப அது எந்த புத்தகத்துல வரணும்? யோசுவா. இல்லையா? ஏன்னா உபாகமர்ல யார் முடிச்சிருந்தாரு? மோசே முடியும். மோசே முடிச்சிருந்தாரு. யோசுவா அதுக்கப்புறம் அப்ப எங்க வரணும்? அப்ப இதெல்லாம் புரிஞ்சாதான் இந்த அதிகாரம் நமக்கு புரியும். என்னடா புரியுது கஷ்டம் இல்லையா? இப்போ யாரிடத்தில் பெற்ற? சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான். போவாஸ் யாரு? ரூத். ரூத். அந்த போறாங்க அதாவது போவாஸ்ன்னு வரும்போது யார் பேர் எடுத்து ஞாபகம் வருது நமக்கு? அது ஓகே. அப்போ தொடர்ந்து யோசுவா நியாயாதிபதிகள் காலத்துல அந்த ரூத் காலம் நடக்குது. இப்போ தொடர்ந்து ரூத் புத்தகம் வந்துருச்சு. அது வம்சத்தை சொல்லிட்டு வராருங்க, ஒன்றும் கதையா எழுதுறீங்க. ராகாவினிடத்தில் பெற்றால் போவாஸ் ஓபேத்தை. போவாஸ் யாரை பெற்றுக்கிறான்னா ஓபேத்தை ரூத் இடத்தில் பெற்றான். அதுக்கப்புறம் ஓபேத் ஈசாய் யாரு? யாரு ஈசாயி? இப்போ நானே எங்க அப்பா எங்க தாத்தா அதுக்கு மேல நமக்கு தெரியாது. அப்படி அது கிட்ட எடுத்துனாரு. ஈசாய் யாரு? தாவீதுக்கு அப்பா. இங்க என்ன வருது முதல்ல? ஆபிரகாமின் குமாரன். இப்போ ஈசாய் யாரை பெற்றுக்கிறானா? ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அங்கதான் ராஜா ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அது சவுல் எல்லாம் வரமாட்டேறாங்க. ஏன்னா அந்த கோத்திரம் அது வேற. அந்த கோத்திரத்தில் யார் வரல? இயேசு கிறிஸ்து வரல. அடுத்தது ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியார் இடத்தில் சாலமோனை பெற்றார். இங்க புரியுதுங்களா? இப்போ யார்கிட்ட பெற்றுக்கணும்னா சாலமோன் மனைவி கிட்ட பெறல, பெற்றுக்கல. யாருடைய மனைவி கிட்ட? யாரு பேர் என்ன? உரியா மனைவி பேரு. சரி, சாலமோனுக்கு அம்மா பேர் என்ன? பத்சேபா. இல்லையா? அதை சொல்லும் போது ஞாபகம் பேர் ஞாபகம். புரியுங்களா? இப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? தாவீது ராஜா கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ராஜாவுக்கு தாவீதுடைய பிள்ளை யாரு? சாலமோன் யாரு? இப்போ ராஜா. இப்ப ராஜால இருந்து வருது. இப்போ அதுக்கப்புறம் பாருங்க, சாலமோன் ரெகபெயாமை பெற்றான். இப்ப சாலமோன் ராஜாவின் பிறகு யார் உன்னத ராஜா வரணும்? செத்து பிறகு ரெகபெயாம் வரணும். இல்ல, ரெகபெயாம் யாரு? ரெகபெயாம் யாரு? சாலமோன் புள்ள. அவன் யாரு? ராஜா. இப்ப வரனால ராஜா. அது பார்த்தமில்ல, இந்த ராஜா இஸ்ரேல் ராஜா யூத ராஜா போட்டு கொடுத்து. இப்போ ரெகபெயாம் அபியாவை பெற்றான். அபியாவை யாரு? ராஜா வந்துருக்கிறாங்க. ராஜா வந்துருக்கிறாங்க. இப்போ ஏன்னா இயேசு கிறிஸ்து ராஜான்றதை நிரூபித்துக்காக இந்த வட்டாரம் வருது. இப்போ வம்சம் வரலாறு. அபியா ஆசாவை பெற்றான். ஆசா யார்? இப்போ அபியாவுக்கு அப்புறம் ஆசா ராஜா. அது லிஸ்ட் வேணும், வீட்டுல போய் பாருங்க எடுத்து. ஆசா யோசபாத்தை பெற்றான். யோசபாத்து யோராமை பெற்றான். யோராம் உசியாவை பெற்றான். உசியா யோராமை பெற்றான். யோராம் ஆகாஷை பெற்றான். ஆகாஷ் நல்ல எதில் வராங்க? ராஜாக்கள் வந்துங்கிறாங்க. எந்த ராஜ்யம் அது? எந்த நாடு? இஸ்ரேல் நாடு? யூதேயாவா? யூதேயா. உசியா யோதாமை பெற்றான். யோதாம் ஆகாஷை பெற்றான். ஆகாஷ் இசைக்கியாவை பெற்றான். இசைக்கியா மனாசேயை பெற்றான். மனாசே ஆமோனை பெற்றான். ஆமோன் யோசியாவை பெற்றான். அது வரல எங்க முடிந்தது? ராஜாக்கள் வரி ஈசான் வராங்க. அதுக்கப்புறம் வசந்தா சொல்லுதுன்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டும் போகும் காலத்தில், இன்னும் போல, என்னது சிறைப்பட்டு போல என்னவா இருக்கிறாங்க இவங்க? அந்த பீரியட்ல ராஜாவா இருக்கிறாங்க. போகும் காலத்துல யோசியா எகோனியாவை பெற்றான். இல்லையா? அவனுடைய சகோதரையும் பெற்றான். அதுக்கப்புறம் இப்ப ராஜா என்ன ஆயிடுது? இதெல்லாம் இதுவரையில இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிறைப்பட்டு போன பின்பு யார் ராஜாவாயிடுறாங்க? இப்ப எங்க சிறைப்பட்டு போறாங்க அவங்க? இப்ப இவங்களுக்கு யார் ராஜா? இதுவரையில இவங்க ராஜா வந்தாங்க. சிறைப்பட்டு போன பின்பு இவங்களுக்கு யார் ராஜா? எருசலேமுக்கு யார் சிறைப்பிடிச்சுட்டு போயிட்டாங்க? கரெக்டா தான் சொன்னீங்க. பாபிலோன் எந்த ராஜா? நேபுகாத்நேச்சர். அவர் தான் இப்ப ராஜா. இப்போ
இப்ப ராஜா இந்த யூதேயாவுக்கு ராஜா இல்லை, ஆனா வம்சம் இருக்குது அப்படியே. அந்த ராஜா வம்சம் இருக்கு பாருங்க. சிறைப்பட்டு போன பின்பு